வணக்கம் வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2025 பிப்ரவரி 23க்கான நம்ம ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல் ஷெட்யூல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டோட ஃபியூச்சர் என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோல குரூப் 2 மெயின்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூலை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா டெய்லி டெஸ்ட் அண்ட் யூனிட் வைஸ் வீக்லி டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு மொத்தம் 5 நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் இந்த ஷெட்யூலை பொறுத்தவரையும், அந்த டேபிள் பொறுத்தவரையும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எப்போனா டிசம்பர் 23 ஸ்டார்ட் பண்ணுறோம் மண்டே. ஸோ வாரத்தில் 5 நாட்கள் மண்டே டு ஃப்ரைடே வந்து டெய்லி டெஸ்ட் எழுதுவீங்க. டோட்டலாக 2 கொஸ்டின் இருக்கும், 10 மார்க் அண்ட் 15 மார்க்ஸ். ஸோ நீங்கள் எழுதக்கூடிய அந்த டெஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய அகாடமியோட நோட் புக்ஸில் தான் நீங்கள் எழுதுவீங்க. 10 மார்க் 15 மார்க் இந்த நோட் புக்கில் நீங்கள் எழுதிட்டு இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப் இருக்கும், சொல்லிடுவாங்க அட்மிஷன் ஸ்டாஃப் உங்களுக்கு. ஸோ அதில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஆப்பில் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் குரூப் 1 அண்ட் குரூப் 2 டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து உங்கள் பேப்பரை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க அப்படி பார்க்குறது வந்து. ஸோ அந்த டெய்லி டெஸ்ட் அப்படின்றது. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து யூனிட் வைஸ் வந்து வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த வீக்லி டெஸ்ட் சண்டே நீங்கள் எழுதுறது வந்து எக்ஸாக்டாக டிஎன்பிசி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி A3 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் புக்லெட்டில் வந்து நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ அந்த A3 ஆன்சர் புக்கில் நீங்கள் எழுதுறது வந்து 24 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுறது 300 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ் சொல்லிட்டு ஸோ அந்த டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கு ஓகே அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கு நாங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ டெய்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம் அண்ட் வீக்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ கொடுப்போம். ஸோ அப்போ அந்த ஆன்சர் கீ பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயம் புரியல, நான் எப்படி வந்து படிச்சு எழுதுறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கான கிளாஸ் வீடியோஸும் கொடுத்துருவோம். ஸோ அப்போ ஆன்சர் கீ பேஸ் பண்ணி கிளாஸ் வீடியோஸ் இருக்கு. அந்த கிளாஸ் வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ டீட்டெயிலாக எது இன்ட்ரடக்ஷன் எது கன்க்ளூஷன், எப்படி வந்து சப்மிட்டிங் போடுறது, எப்படி டயக்ராம் வரைகிறது, எப்படி ஃப்ளோ சார்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அதில் வந்து இன்புட் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். வந்து ஸ்டாண்டர்ட் உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு என்னெல்லாம் வருது அப்படின்றத செக் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபீட்பேக் அவங்க கொடுக்கும்போது நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறது. ஸோ அப்போ எடுத்தவொடனே வீக்லி டெஸ்ட் போய் எழுதும் போது சிரமமாக இருக்கும். சிரமத்தை போக்குறது நம்ம என்ன பண்ணோம் டெய்லி டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிக்கும். 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த ப்ராக்டிஸ் வந்துடும். ப்ளஸ் அதையே நீங்கள் நோட்ஸ் மேக்கிங்காக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்ஸ் ரெடி ஆகும். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னும் போது வந்து இது 100% ரிசல்ட் ஓரியன்டட் டெஸ்ட் பேட்ச் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுல ஒவ்வொரு யூனிட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கொடுக்குறோம். இந்த 100 பேஜ் மெட்டீரியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாம் ஓரியன்டா இப்போ அப்கமிங் எக்ஸாமில் இதெல்லாம் கேள்வியாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள ஏரியா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கேள்வியை கேட்டு அதுதான் உங்களுக்கு ஆன்சர் கீயாக கொடுக்குறோம். இந்த ஆன்சர் கீயை நீங்கள் நோட்ஸாக மாற்றும் போது வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த 50 கொஸ்டின் அப்படின்னா 100 பேஜஸ் வந்து மெட்டீரியல் வந்து கிடைக்கும். அந்த மெட்டீரியல் நீங்கள் நோட்ஸாக மாற்றி அதை நல்லா ரிவைஸ் பண்ணி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுத போறீங்க. கிளாஸ் அப்படின்றது என்னன்னா ஆன்சர் கீ பேஸ் பண்ண கிளாஸ் வந்து ஸோ டெய்லி டெஸ்ட் இருக்கு, வீக்லி டெஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கான கிளாஸ் இருக்குல்ல அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுத போறீங்க. அந்த டெஸ்ட்லையும் நீங்க பெட்டரா பிரசன்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி இந்த ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நீங்க வேற விதமா யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் வேற விதமா கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அந்த கிளாஸ் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அப்போ உங்களுக்கான ஆன்சர் கீ இருக்கு, அந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ண வந்து கிளாஸ் வீடியோஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் வீக்லி டெஸ்ட்டுக்கு வந்து 1-to-1 ஃபீட்பேக் வந்து ஃபோனில் கொடுக்கப்படும். சீனியர் ஃபேக்கல்டி உங்ககிட்ட பேசுவாங்க, அந்த டாப்பர்ஸ் வந்து பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்க. அண்ட் சீனியர் ஃபேக்கல்டி உங்களுக்கான டெய்லி டெஸ்ட் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ 5 டேஸ் மண்டே டு ஃப்ரைடே வந்து டெய்லி டெஸ்ட் எழுதுவீங்க. அண்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் டேஸ் வந்து டெஸ்ட் வந்து வீக்லி வந்து ஒரு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. வந்து இந்த பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த 7 வாரம் நம்ம டிராவல் பண்ணும்போது ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீ பேஸ் பண்ண கிளாஸ் இருக்கு, ஆன்சர் கீ இருக்கு, அது பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்க போறீங்க, அதை நல்லா ரிவிஷன் பண்ண போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க. வந்து இதை வந்து ரெகுலராக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அது மூலியமா நீங்கள் ரெகுலராக ரிவிஷன் பண்ண போறீங்க. அப்படி ரிவிஷன் பண்ணிட்டு வந்து இந்த வீக்லி டெஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம எங்க போறோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் போறோம். சோ ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட் 4 யூனிட்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஆகும் இருக்கும். இந்த 2 ரிவிஷன் டெஸ்ட்டும் அந்த ஃபுல் பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ் பேஸ்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். வந்து இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. சோ அதுவும் சோ இப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் இதுலயும் உங்களுக்கு பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் வந்து பேப்பர்லயும் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம 1-to-1 ஃபீட்பேக் வந்து மொபைல் ஃபோன்லயும் கொடுத்துருவாங்க கால் பண்ணி. வந்து சோ அந்த ஃபீட்பேக்ஸ் மூலமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம்.
அனைத்தும் பண்ணிட்டு நீங்க அந்த எக்ஸாம் டே அப்படின்ற டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு டெஃபினட்டா இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதுல ஆன்சர் கீ பிளஸ் வந்து அந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ண கிளாஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது மட்டும் இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் அடிஷனலா வந்து ப்ரொவைட் பண்றோம். அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி நீங்க இந்த 2 டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா 22 29 ஜனவரி ஏன் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 2 எழுதுவீங்க. ஸோ அப்போ குரூப் 2 டே அண்ட் குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து பொதுவாக ஒரே நாள் தான் பிப்ரவரி 2 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அது வந்து போட்டிருக்கோம் வந்து. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 100% ரிசல்ட் ஓரியன்டா மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து 9360533992 944570399 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா இதுக்கான டீடைல்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் ஓரியன்டேஷன் வீடியோ கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் 7 டெஸ்ட் எழுதுறீங்களா? ஸோ அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் 7 டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணும், எந்தெந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற வீடியோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அது மூலியமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, எதெல்லாம் வந்து கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ள எது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் படிக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ அண்ட் வீக்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ அந்த பேஸ் பண்ண கிளாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வீடியோ பார்த்து அதை நோட்ஸ் மேக்கிங் பண்ணி அதை ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சான்சஸ் அதிகம். ஸோ அந்த ஏரியா நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குரூப் 2ல சர்வீஸ் வாங்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வந்து இந்த பேங்க்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேங்க் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் பேங்க் வந்து சப்ஜெக்ட் வைஸ் நம்ம போட்டு கொஸ்டின் பேங்க் கொடுத்துரும். இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண டிசம்பர் மாதம் வந்து 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் நடந்திருக்கு. ஒன்று ஹெச்ஆர்என்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் போஸ்ட் அதுக்கு நடந்திருக்கு, அடுத்து குரூப் நடந்திருக்கு. ஸோ அந்த இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த பேசிஸ்ல தான் நமக்கு அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க எழுத போற இந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதனால இந்த பேட்டர்னை கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் பீரியட்ல நெக்ஸ்ட் 50 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெஸ்டா இதோட பெஸ்டா வேற எப்படியும் எக்ஸாமுக்கு நீங்க தயாராக முடியாது. இந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு முறையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு தயாராகலாம். ஸோ நான் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். எங்களோட ஜாயின் பண்ணி நீங்க டெஸ்ட் பேட்ச் எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அதிகமான மார்க்ஸ் வாங்கி குரூப் 2ல சர்வீஸ் வாங்குறது உறுதி எப்படி பார்க்குறோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.